ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, நாம் மண்ணில் விதைத்த விதைகள் என்றைக்காவது தன் வளர்ச்சிக்கு காரணம் தேடுகிறதா? நாம் விதைக்கப்பட்டு விட்டோம், எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்ற நினைப்புதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அது கல்லில் விழுந்தாலும் மண்ணில் விழுந்தாலும் தனக்கு தேவையான அந்த தண்ணீரையும் உரத்தையும் எடுத்து தடைகளை மீறி பூமிக்கு மேல் இலைவிட்டு துளிர்த்து வளர்ந்து வெளியே வருகிறது. அந்த சிறிய விதைக்கு எவ்வளவு ஆற்றல்! அதுபோல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும். அதைப்போல் நீயும் வளர்வாய் தங்கமே. வாழ்வில் ஒன்றை செய்வதற்கு காரணங்கள் தேடினாய் என்றால் உனக்கு என்றைக்கும் பதில் திருப்தியாக கிடைக்காது. நாம் ஏன் இதை செய்ய வேண்டும், எதற்காக இப்படி பண்ண வேண்டும், நாம் எதற்காக இந்த செயலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றுக்கும் காரணங்களை தேடிக்கொண்டே இருக்காதே. உலகம் ஏன் படைக்கப்பட்டது, ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற பதில் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் கூற முடியும். இயற்கை என்ற படைப்பு எதற்கு என்றால் படைத்த உயிரினங்களின் வாழ்க்கைக்கு உதவி புரிய. இதற்கு உன்னால் பதில் கூற முடியும். காரணம், ஒன்றை படைத்து அதை நிலையில் பயணிக்க உதவும் என்ற நோக்கம். என்னை ஏன் படைத்தீர்கள், ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு அன்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி இவற்றையெல்லாம் எதற்கு வாழ்வில் கொடுத்தீர்கள் என்று விரக்தியுடன் கேட்கிறாய். ஒரு காரணம்தான், உன் வாழ்விற்கான தேடல், அதன் பயணம், அதனுடைய அடுத்த தளம், வாழ்க்கை பற்றிய படிப்பு, அனுபவம், நீ கற்ற பாடம் என இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ பிறப்பு எடுக்கிறாய். அந்த வாழ்க்கையில் நீ செய்யும் கர்ம வினை என்ற முக்கிய குறிப்பு தான் உனது அடுத்த ஜென்மத்திற்கான வழிகாட்டல். அதனால் இந்த வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி புத்தியை மாற்றிவிட்டு எல்லாம் கடந்து முன்னேறத்தான் என்ற நோக்கத்துடன் செயல்படு. தங்கமே, உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் யாருமே இல்லாத போல் ஒரு தோற்றம் ஏற்படும், ஒரு வெறுமை இருக்கும். சில நேரங்களில் பித்து பிடித்தது போல் மனம் தவிக்கும். ஏன் இப்படி ஒரு நிலை நமக்கு இனம் புரியாமல் நாம் நல்லது தானே நினைக்கிறோம், நல்லது தானே செய்கிறோம், ஆனாலும் நாம் ஏன் இப்படி தனியாக தவிக்கிறோம் என்று தோன்றும். காரணம் என்ன தெரியுமா? உன்னை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னைக்கு தெரியாமல் உனக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள். அவர்களை உன்னிடமிருந்து அம்மாதான் விரட்டி அடிக்கிறேன். நீ தனிமையாக இருப்பதாக கவலைப்படாதே. உன்னை சுற்றி என் வேலி அமைக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் நீ இப்படி இருக்கிறாய். ஆனால் இதை நீ உணர்ந்து கொண்டேயானால் இந்த தனிமை உனக்கு சந்தோஷத்தை தரும். நாம் இதற்காகத்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். நம்மளை சுற்றி இருந்தவர்கள் நமக்கு இவ்வளவு தீங்கு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அம்மா நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலி அமைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். நீ நிச்சயம் சந்தோஷப்படுவாய். இது உனக்கு புரிய சில காலம் எடுக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் நீ புரிந்து கொள்கிறாயோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லது உன்னை தேடி வரும். அம்மா எதையும் காரணத்தோடு தான் செய்வேன் தங்கமே. அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.